அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைக்கி ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்பு உங்களிடம் சிறு வார்த்தைகளை சொல்வதற்காக 2 குழந்தைகள் ஆர்வமாக இருக்காங்க. என்ன சொல்லுங்கப்பா? ஹாப்பி நியூ இயர். இன்னொரு நீங்கள் வாங்க, இன்னொரு டைம் சொல்லிடுங்க. ஹாப்பி நியூ இயர். 2 பேரும் ஆங்கில புத்தாண்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட ஆசையை வாங்கியாச்சு. ஹோப் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். கை வைக்காதீங்க இடையில். நமது முதல் வருட பயணம் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் ஒரு விஷயத்தை போல்டாக மிகப்பெரிய விஷயமாக சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பல தடவை சொல்லிகிட்டே இருக்கோம். 2026 இந்த கான்செப்டை நோக்கி தாங்க நகரப்போகுது. அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது. இஸ்லாம் இஸ் கிறிஸ்டியன்ற மாதிரி சொன்னால அதற்கான ஒரு பெரிய ஒரு பேஸை அமெரிக்காவில் உருவாக்கி இருக்கிறாங்க. அது வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது, அதை சார்ந்து தான் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தான். இதில் இஸ்ரேல் ஒன்றுமே இல்லை, தாக்கல் நடத்தலை, ஒன்றும் பண்ணல. நீட்டாக அங்கே நடக்கிற போராட்டத்தை அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் இது ஒரு வகையான ஒரு ஜென்சி போராட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் காலையில் வீடியோ போட்ட பதிவோடு இப்போ வரக்கின்ற நிகழ்வுலாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அந்த ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் உக்ரைனில் நடந்த நிகழ்வு கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறான்றதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. உலகமே வேறு லெவல்ப்பா அப்படின்னு பாராட்டியிருக்காங்கன்னா அப்படி என்ன ஒரு விஷயத்தை செய்திருப்பாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ போகலாமா? தயார் தானே? ஃபஸ்ட் நம்ம சுவிட்சர்லாந்தில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். சுவிட்சர்லாந்து ஒரு சொகுசு ஹோட்டல் நியூ இயர் செலிப்ரேஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு குண்டு வெடிப்புன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னே தெரிலன்றாங்க. ஒருவேளை கேஸ் லீக்காக இருக்குமா, இல்லை பற்றி ஏதாவது எரிந்திருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா ஒரு நல்ல சொகுசு கட்டிடம் ஒரு 4 மாடிக்கு மேலே இருக்குது. அப்படியே வெடித்து அடி பேஸ் மட்டும் வெடித்ததுனால என்னாச்சுன்னா கட்டடமே ஒரு பக்கம் ஃபுல்லாக சரிஞ்சிடுச்சு. அப்போ 40 பேர் இறந்து போயிருக்காங்க, 100 பேர் இன்ஜியூர்டு, 10 ஹெலிகாப்டர் இருக்குது, 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த புகை மண்டலத்தை அகற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. மேபி இன்னும் இறப்புகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு சம்பவமாக இந்த நியூ இயர் புத்தாண்டு அதுவுமாக ஒரு முதல் சம்பவமாக சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸில் என்ன போட்டாங்கன்னா அது குண்டுவெடிப்பு நிகழ்ந்தான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அது என்னன்னே இன்னுமே ஒரு கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் வர முடியல. ஏன்னா அங்கேருந்து தப்பித்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் முதல் கட்ட விசாரணையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக தான் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்னென்னு தெரியும். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, மற்ற எல்லா சம்பவத்தை விட நான் உக்ரைனோட செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். ஏன்னா டிசம்பர் 27 முன்பு ஒரு சம்பவம், அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கமாண்டர் ஒருத்தர், அவர் பேர் டேனிஸ் கப்ஸ்டின். டேனிஸ் கப்ஸ்டின் ரஷ்யன் வாலண்டரி கார்ப்ஸுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவர் முன்களத்தில் ஜாப்ரோசியா பகுதியில் ஒரு ட்ரோன் மூலயமா கொல்லப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அந்த கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயல்பட்ட நபருக்கு $5,00,000 அமெரிக்க மிகப்பெரிய ஒரு தொகையை பரிசு தொகையை அனௌன்ஸ் பண்ணி அவருக்கு கொடுக்குறாங்க. இது 27 எல்லா பத்திரிகைகளும் பிபிசியிலிருந்து கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் அவரோட இறப்பை உறுதி செய்து அதுக்கப்புறம் அவருக்கான டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் நபர், அதாவது இந்த ரஷ்யன் வாலண்டியர் கார்ப்ஸுக்கு தலைமை பொறுப்பில் இருந்த நபர் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயல்பட்ட நபருக்கு ஃபண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யார்? ரஷ்யா பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் புட்டனோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. அந்த வீடியோ பதிவில் ரஷ்யா இறந்ததாக அனௌன்ஸ் பண்ணாத நபர் வீடியோ முன்னாடி தோன்றி பேசுகிறார். நான் இறக்கலை, நான் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும். அதே மாதிரி அவர் இன்னொரு நபருக்கு ஒரு $5,00,000
இந்த கொஞ்சம் அனுப்புனாங்கல்ல, அவர் யாருன்னா இங்கே உக்ரைனுக்குள்ளேயே ரஷ்யாவுக்கு உதவி செய்து அவரை கொல்வதற்கான திட்டங்களை தீட்டிய நபர். அந்த நபருக்கான ஃபண்டுமே நான் தான் ஃபண்டு ரிசீவ் பண்ணேன். இப்போ அந்த ஃபண்ட் உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த வளர்ச்சிக்காக அந்த நிதியை முழுமையாக நான் கொடுத்துட்டேன். அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஐ மீன் நாங்கள்லாம் ஒன்றா இணைந்ததாக பண்ணுன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்னா உலகத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் பெரிய அளவுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்படின்ற ஒரு தகவலை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவதற்காக ஆதாரத்துடன் கொண்டு வந்து சொல்லியிருக்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புட்டனோ அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியை வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே ரஷ்யாவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஒரு அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்னா, ஒரு ட்ரக்கில் போயிட்டு ட்ரக்கிலிருந்து ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தினாங்க பார்த்தியா, அந்த அதிர்ச்சியிலேருந்தே ரஷ்யா இன்னும் மீளலை. எப்படி உள்ள ஊடுருவி வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக அது மாதிரி ஃபண்டு அனௌன்ஸ் பண்ணதில் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அந்த ஃபண்டுமே இன்டெலிஜென்ஸ் சோர்ஸுக்கு நாங்கள் சேர்த்திட்டோன்னு சொல்வது என்பது ரஷ்யானுடைய உளவுத்துறையை இன்னொரு இடத்துல இந்த இடத்துல கேள்வி வைக்கிறது. ஸோ உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எங்கள் இன்டெலிஜென்ட், இதுதான் எங்களோட வளர்ச்சின்ற மாதிரி மிக தைரியமாக வந்து சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இந்த ரஷ்யா என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பார்க்கலாம். அப்போ இந்த வருடம் ஆல்மோஸ்ட் நம்ம தொடக்கத்துக்கு வந்துட்டோம். அப்போ 2025 எண்டுக்குள்ளே எவ்வளோ பகுதியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பர்சன்டேஜோட பார்த்தோம் அப்படின்னா, மேலே லுஹான்ஸ் ஒப்லாஸ்ட் பாருங்கள் 99.80% வரைக்கும் பிடிச்சிட்டாங்க. டானஸ் பகுதி 80.92% பக்கம் ரஷ்யா வசம் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஜாப்ரோசிஷியா ஒப்லாஸ்ட் 75.50%, கெர்ஷன் ஒப்லாஸ்ட் 71.08%, மீதி கிரீமியா அது ஆல்ரெடி அவங்க வசம் தான் இருக்குது. மைக்கோல்வியா 0.54%, டினிப்ரோடெக்ஸ்ட் 1.39%, கார்கி ஒப்லாஸ்ட் 5.37%. அப்போ லுஹான்ஸ் ஒப்லாஸ்ட்டும் டானஸ் ஒப்லாஸ்டும் மட்டும்தான் ரஷ்யா வந்து கேட்டதாகும். மீதி பகுதி இருக்கு இல்லையா, ஜாப்ரோசிஷியா கெர்சன் ஒப்லாஸ்ட் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் முக்கால்வாசி பகுதி வந்து ரஷ்யா கிட்ட இருக்கின்றது கூடுதல் தகவல். இன்றைக்கி ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நான் உங்கள் தாக்கல் நடத்த மாட்டேன், நாங்கள் அமைதிக்கு வரோம் அப்படின்னு சொன்னாவே அவங்க நம்ம இடங்களை நோக்கி ஆயுதங்களையும் டேங்குகளையும் அனுப்புகிறாங்க அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி. நீங்கள் ரஷ்யானுடைய வரலாறு துருக்கி, பின்லாந்து, சிரியா, ஜார்ஜியா, அபக்ஷியா, ஒசைட்டி போன்ற பகுதி எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தைகளை கடைப்பிடித்திருக்காங்களான்னா கிடையாது. ரஷ்யா வந்து ஜென்ரலாகவே அமைதிக்கு விரும்பாத ஒரு நாடு. அமைதிக்கு விரும்பாத ஒரு நாடு இந்த நியூ இயர் செய்தியாக சொல்கிறார். அமைதிக்கு விரும்புகிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் எங்களால் ஏற்றுக்க முடியும், அதனால தான் நாங்கள் ஒருபொழுதும் அதை நம்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். இதில் இன்னொரு வார்த்தை என்னென்னா, நாங்கள் ஒத்த நாடு தான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தடுத்து காப்பாற்றிட்டுருக்கோம், நாங்கள் இல்லை அப்படின்னா என்றைக்கே எந்நேரம் ஐரோப்பாலாம் பிடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பெருமையும் எங்களை சேரன்றாங்க. சரி, உங்களை ஐரோப்பாவின் ரட்சகர்னு சொன்னதில்ல, சும்மாவா சொல்லுங்கள், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதுக்கு வந்து சரியான ஆள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இனி ஐரோப்பா நாடுகள் மேபி ஒரு சிலை ஒன்று வச்சு, ஒவ்வொரு நாட்டிலையும் ஜெலன்ஸ்கி ஒரு சிலை ஒன்று வச்சு, எங்கள் நாட்டை காப்பாற்றிய உத்தமரே அப்படின்னு அவருக்கு மாலையை போட்டு, இல்லைனா இதுக்கப்புறம் அவங்களோட ரூபாய் நோட்டுகளில் ஜெலன்ஸ்கியோட உருவப்படத்தை பொறிச்சிட்டாங்கன்னா இன்னும் நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு இன்றைக்கி ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது யார், ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்கிறாரு. ஐ மீன் ஐரோப்பாவின் ரட்சகர் ஜெலன்ஸ்கி அவர்கள். இன்றைக்கி கரெக்டாக புத்தாண்டு அதுவுமாக கண்டிப்பாக ரஷ்யா ஒரு சில பரிசு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க அங்கே புடின் அவருடைய மாளிகையை தாக்கல் நடத்தினதுனாலன்னு சொன்னது மாதிரி இன்றைக்கி பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஜெலன்ஸ்கியே தனது எக்ஸ்தல பதிவில் அது இல்லாமல் வரைபடத்துலையும் காட்டுறேன் பாருங்கள். ஜாப்ரோசிஷியா பகுதியிலிருந்து பெரும்பாலான பகுதிகளில் எங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மையமாக வைத்து தாக்கல் நடத்தினாங்க. நல்ல வேலை பீப்புள் யாரும் இறக்கலை, ஆனால் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த குளிர்காலத்தில் அமைதி விரும்புகின்ற ஒரு நாடு இந்த தாக்குதல் நிகழ்த்தது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுன்றாங்க. ஆனால் இவங்க நடத்தினா மட்டும் நாங்கள் அமைதி விரும்புகிறோம், நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் பதில் தாக்கல் நடத்துவாங்கன்றது ஒரு இந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரு விஷயம். இப்போ உக்ரைனுக்கு அடிஷ்னலாக 2 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் ஜெர்மனியிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அக்ரிமெண்ட் பேஸில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வளரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தாக்குதலே ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, பெரும்பாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், ஓரளவுக்கு மேக்ஸிமம் சுட்டு வீழ்த்திட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறன்றது கூடுதல் தகவல். இப்போ நம்ம குறிப்பாக இனி என்ன நடக்க போகுது, ஜெலன்ஸ்கி அது பாருங்கள்,
நெதன்யாகு அவர்கள் இன்றைக்கி சிறப்பு பேட்டியில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதுக்கப்புறம் கிறிஸ்டியனுக்கான ஒரு சேஃப் கார்டை உருவாக்க போகிறோம், ஒரு கம்யூனிகேஷனை உருவாக்க போகிறோம், ஒரு கம்யூனிட்டியை உருவாக்க போகிறோம். ஆஃப்ரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் இந்த 2 நாடுகள்லையும் கிறிஸ்டியனை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு கான்செப்டை நோக்கி தான் போகிறோன்னு அமெரிக்கா கிட்ட ஆல்ரெடி பேச்சாச்சு, அதுவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ நைஜீரியாவில் கிறிஸ்டியன் மக்கள் கொல்லப்படுறாங்க இல்லையா, அந்த கிறிஸ்டியன் மக்கள் கொல்லப்பட்டதில் அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் நாங்களும் இணையிறோன்னு சொல்லிட்டாங்க. இனிய மக்களை வந்து காப்பாற்றணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். பெத்லஹேம் பகுதி, பெத்லஹேம் தான் ஜீசஸ் வந்து பிறந்தார். ஜீசஸ் பிறந்த பெத்லஹேமில் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 80% கிறிஸ்டியன் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாலஸ்தீன் வந்து இருந்ததுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா வெறும் 20%, மீதி 60% எங்கே போனாங்க? அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் லெபனானில் எடுத்துக்கோங்க. லெபனானில் இவங்க ஹெஸ்புல்லா இதுக்கு முன்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு முன்பு கிறிஸ்டியன் மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 65% 70% இருந்தாங்க. இப்போ 40% தான் இருக்காங்க. லெபனான், சிரியா, துருக்கி எல்லா பகுதியிலும் கிறிஸ்டியன் மக்கள் வந்து கிக்டு அவுட், எல்லாம் அடித்து துரத்தப்படுறாங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு சேஃப் இல்லாத கிறிஸ்டியன் கம்யூனிட்டி வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை நான் சேஃபாக காப்பாற்றுவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையில் இந்த 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ நீங்கள் சோமாலியா லேண்டில் தனி நாடுக்கான கோரிக்கையை சொல்கிறீங்க. சோமாலியா லேண்ட் வந்து அப்போ முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து மாட்ரேட்டட் முஸ்லீம்ஸ் அப்படின்னா அவங்க ஆப்ரகாம் அக்கார்டில் இணையணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால் நாங்கள் அதை அவங்களோட ஜாயின் பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாட்ரேட்டட் முஸ்லீம்ஸ் வில் ஜாயின் ஆப்ரகாம் அக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சோமாலியா லேண்டினுடைய நேஷ்னல் ஆர்மி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி இஸ்ரேல் ரெகக்னைஸை வந்து நாங்கள் பரிபூர்ணமாக அங்கீகரிக்கிறோம். இனி இந்த ரெட்சி கடல் பகுதியை பாதுகாப்பதற்கான அனைத்து வித முயற்சிகளும் இஸ்ரேலுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும். செக்யூரிட்டி கேரண்டி எங்களுக்கு அடுத்த லெவல் அட்வான்ஸாக நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து பயணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ சோமாலியா லேண்டில் இவங்களோட வருகை உறுதி செய்கிறது யார்? இஸ்ரேல். வெண்ணி கூட ஒரு முக்கியமான அஃபீஷியல்ஸ் சோமாலியா லேண்டுக்கு போனாங்க, பெரிய பலத்த வரவேற்பு. ஆனால் துருக்கி, சீனா, ஹவுதிகள் இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுக்குறாங்க, சோமாலியா லேண்டுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க என்பது ஒரு கூடுதல், சோமாலியாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அதனால் அந்த பகுதியில் 2026 பெருசாக நீங்கள் ஆஃப்ரிக்காவில் இந்த இனி பெரிய சம்பவமாக எதிர்பார்க்கலாம். பட் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹெஸ்புல்லாவுக்கு வந்து இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க எகிப்து, கத்தார், துருக்கியும் சொல்கிறாங்க. ஆனால் துருக்கி அந்தளவுக்கு டைரெக்டாக சொன்னாங்களான்னு தெரியல. ஹல் அசைட்னு சொல்லிட்டு சவுதி அரேபியானுடைய ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹெஸ்புல்லா நீங்கள் சீக்கிரம் ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணுங்கள், இறுதி சான்ஸ், இல்லைனா இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலை எங்களால் காப்பாற்ற முடியாது, நாங்கள் நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறது தான் உங்களுக்கு சாலச்சிருந்தது, இல்லையேல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதாவது அமைதி ஒப்பந்தங்களை மீறி இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறது என்ற வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக சொல்லுங்கள், நாங்கள் மீதியெல்லாம் நாங்கள் உங்களை லெபனானை காப்பாற்றிக்கிறோன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இது சாத்தியம் தெரியல. அவங்க எங்களால் முடியாது, இல்லை நாங்கள் யுத்தத்துக்கே தயார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியிலும் இந்த 2026 பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகாத வரைக்கும் இனி காசாவுக்குள்ளார பேச்சுவார்த்தையும் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளையும் இனி நிறுத்துக்கலாம் என்று எண்ணுகிறோம்ன்ற அளவுக்கான அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே அந்த பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குது. அடுத்து நம்ம ஈரான் போகிறதுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் மேபி இது அமெரிக்காவுடைய ட்ரோன் தான் சொல்கிறாங்க, MQ-9 ரீப்பர் ட்ரோன் தான் சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில் இன்றைக்கி சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஆரம்பத்தில் வேறு ஏதோ ட்ரோன் சொன்னாங்க, துருக்கியினுடைய ட்ரோன் சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க. இல்லை, சாதாரணமாக குருவி சுடுற மாதிரி இந்த அமெரிக்கா ட்ரோனை சுட்டு வீழ்த்துறீங்களே, அவங்க வேறு கூவி வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. ஹவுதிகள் சர்வசாதாரணமாக சுட்டு வீழ்த்துறாங்க அதை. இப்போ என்ன பாருங்கள், ஆப்கானிஸ்தானே சுட்டு வீழ்த்திட்டாங்க அதை. MQ-9 ரீப்பர் ட்ரோன் மேபி உளவு பார்ப்பதற்காக வந்தாங்களா, இல்லை பாகிஸ்தான் வந்து அனுப்பலாங்களான்னு தெரியல. இது பெரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இனி அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து ஈரானுடைய ப்ரோட்டஸ்ட். ஈரானுடைய மக்கள் ஏன் போராடுறாங்க அப்படின்னு நிறைய வீடியோ பதிவுகள் பார்க்க முடியுது. நாங்கள் சம்பாதிக்கிறது, நாங்கள் சம்பளம் வாங்கிறது வாழ்க்கை செலவுக்கு கொஞ்சம் கூட பத்தலை, புவர் கவர்னன்ஸ், திரும்புகிற பக்கம்லாம் லஞ்சம், ஒரு குவாலிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி
ஒரு 2 நாளைக்கு முன்புங்க ஒரு அதாவது ஈரானுடைய ஒரு தலைவர் அவர் பேர் என்னங்க, இப்ராஹிம் ரெய்சி. இப்ராஹிம் ரெய்சியோட சிலையை நிறுவுறாங்க. சிலையை நிறுவி கடைசியில் பார்த்தா இன்றைக்கி கீழே விழுந்து போச்சு. ஆனால் போராட்டக்காரர்கள் போய் அந்த சிலையை அடித்தாங்களாம் உடைச்சாங்களான்னு போராட்டக்காரர்கள் தொடவே இல்லை. அது சிலை வந்து கீழே விழுந்து போச்சு. இதுதான் உங்களுடைய குவாலிட்டி, இதுதான். அப்போ எல்லா இடத்துலையும் லஞ்சம் லாவண்யம் திளைத்திருக்கிறது. அப்போ இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பெசஸ்கியன் அவர்கள் வந்து அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கி நான் கவர்னர் மீட்டிங்ஸ் நடத்தினேன். கவர்னர் மீட்டிங் நடத்தும் போது அந்த ஹாலை ஹீட் பண்ணவருக்கு 14 லைட் இருக்குது, ஓவர் ஹீட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் ஜன்னலை திறந்து கூட வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம், மணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணோம். இதே தான் அல்லாஹ்வும் விரும்புவார். கடவுள் நமக்கு கொடுக்கப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அளவான வாழ்க்கை, அளவாக இருக்கணும், தேவையில்லாத எதையும் செலவு பண்ணக்கூடாது. மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றாத அரசு கண்டிப்பாக ஹெல்லுக்கு தான் போவாங்க. அந்த வகையில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஏன்னா அவர்கிட்ட அதிபராக இருக்கிறாரு, எல்லோரும் போய்ட்டு உள்ளே உட்காந்து மொசாட் தான் காரணம், அமெரிக்கா தான் காரணம் அப்படின்றதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, டென்ஷன் ஆகிட்டார். நீங்கள் முதல்ல அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறத நிறுத்துங்க. மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, கவர்மெண்ட் சரியில்லை, டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, நம்ம மீது அதிருப்தி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு காரணத்தை சொல்லி போலியாக்காதீங்க, அது நிஜம்தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஆக்சுவலாக அது கரெக்டு தானே. நீங்கள் அங்கே மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றாமல் எந்த ஒரு சோர்ஸுமே பண்ணாமல் அவங்க வாழ்க்கை செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குன்றாங்க, எங்களால் சமாளிக்க முடியலன்றாங்க, டாலருக்கு இணையான மதிப்பு ஏறிட்டே போகுதுன்றாங்க, அப்போ வேலை வாய்ப்புகள் இல்லைன்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படின்னா இந்த ஜென்சி போராட்டமாக எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால தானே அவங்க போராட்டத்துக்கு முன் வராங்க. இது இல்லாமல் அவங்க போராட்டத்துக்கு வந்திருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். அவர் அதிபரே சொல்கிறார், எஸ் ஆமாம், அப்போ நம்ம மக்களோட கோரிக்கையை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த கான்ஸ்பிரசி தியரியில் செகண்டரி கேஸ் தான்றாங்க, அது எல்லா நாட்டிலையும் உண்மை தான். அது கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு எப்படி அந்த போராட்டம் வெடிக்குதுன்னா, அந்த அரசாங்கத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி வந்து வளரதானே ஆரம்பிக்கும். இப்போ உள்ளே பூந்து வேலை செய்யலாம், மொசாத் மீதி எல்லாமே வேலை செய்யலாம், எதுவுமே இல்லைன்னா முடியாது. ஆனால் இன்னொரு ஆங்கிலே இது பார்க்கணும். ஈரானுக்குள்ளே இந்த அளவுக்கான ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்குறதுல யாருக்கு மிக முக்கிய பங்கு, அமெரிக்கா போடுற பொருளாதார தடை. இப்போ வெனிசுலா ஏன் முன்னேறாமல் இருக்குது, அமெரிக்கா போடுற பொருளாதார தடை. இந்த தடையெல்லாம் மீறி வளர்றது பெரிய விஷயந்தான். இதுக்கப்புறம் ஈரானில் இருக்கக்கூடிய போராட்டத்தை ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும். ரேசா பலாவி அவர்கள் இன்றைக்கி எகிப்துக்கு போயிருக்கிறாரு. எகிப்தில் பிரம்மாண்ட வரவேற்பு, தலைவரே ஈரானுடைய அடுத்த தலைவரே நீங்கள் தான் அளவுக்கு பயங்கரமான வரவேற்பு. அவர் ஒரு குஷி மோடில் இருக்கிறார், ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாரு. இந்த போராட்டம் நடந்திருக்கும் போதே இன்றைக்கி ரஷ்யாவிலிருந்து நிறையா கார்கோ விமானங்கள் வந்து இறங்கியதாக சொல்கிறாங்க. ஆனால் போராட்ட களம் என்பது இந்த வரைபடத்தில் டாட்டாக பார்க்குறீங்க பாருங்கள், அந்த பச்சை கலர்லாம் அமைதியான ப்ரோட்டஸ்ட்டு, மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் வன்முறை களமாகவும் மாறி இருக்கிறது. அவங்களுடைய கமாண்டர் ஒருத்தரே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த போராட்டத்தில். அதாவது இந்த சந்தர்ப்பத்தை மொசாத் மேபி பயன்படுத்தி தான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொன்று பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இசாபுக்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க. நிறைய பேர் தனது இசாபை கலட்டி வீசிட்டு எங்களுக்கான சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஏன்னா இப்போ ஈரானுக்குள்ளே கட்டாயமாக இசாப் அணியணும், இல்லைனா அது யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க, சட்டங்கள் கடுமையாக்கப்படுகிறது. அதனால் இப்போ அங்கே இருக்கிற பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் கலட்டி வீசுகிறாங்க, எங்களுக்கான சுதந்திரம் கிடைத்து விட்டது, இனி நாங்கள் எதுக்கு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம், இனி நாங்கள் இசாப் அணிய மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஐஆர்ஜிசியினுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் 2-3 பகுதி இருக்குது, அதுக்குள்ளே நுழைஞ்சி பெரிய தாக்குதல், துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. நாங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறோன்னு வீடியோ வெளியிட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த வீடியோ வெளியிட்ட நபரும் சுட்டு கொல்லப்படுகிறார். ஸோ இவங்களும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்ன பண்ணுறாங்க, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போராட்டம் டே அண்ட் நைட்டாக ஃபுல்லாக வெறிச்சு ஆகிட்டுருக்கு, அதாவது வெடித்து சிதறுது அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு தகவல். அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் தெஹ்ரானுடைய லீடர் சைரா கிரிமி அவங்கள ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கைது பண்ணிட்டாங்க. எங்கே வைத்திருக்காங்க என்னன்னே தெரியல. அதனால் மாணவர்கள் இன்னும் கடுமையாக இறங்கி போராடுறாங்க. இந்த ஜென்சி போராட்டம் என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஜென்சி போராட்டத்தை ஈரானால் தடுக்க முடியவில்லை என்றால்
ஒரே ஒரு சிறிய தாக்குதலின்றி அழகாக ஆட்சியில் வந்து உட்கார போகிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஈரான் வந்து இந்த இடத்துல கோட்டை விட்டு விடுமா, இல்லை தற்காத்து கொள்ளுமா, இல்லை இந்த நேரத்தில் சப்போஸ் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துச்சுன்னா இன்னும் ஈரான் வந்து ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போயிடும். ஸோ அதனால் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, கொஞ்சம் இந்த 2026 ஆரம்பத்தில் ஈரான், நான் டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த ஒரு 3 நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஈரான் கொஞ்சம் ட்ரபிள் கேஸில் தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம கூடுதலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ ஃபைனல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 2 ட்ரோன் மூலயமா கொண்டு வந்து ஐஇடி பாம் மாதிரி வந்து போட்டு போனாங்க இல்லையா, பாகிஸ்தானுடைய சம்திங் தீவிரவாதிகள், அதை இன்றைக்கி சேஃபாக போயிட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த ட்ரோன் அந்த குறிப்பிட்ட ஒரு சில பகுதியில் ரெய்ட் நிறைய விட்டுருக்காங்க. அதில் 3 பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்கிட்ட சீனாவுடைய பிஸ்டல் 1, பிஸ்டல் மேகசைன் 1, பிஸ்டல் ரவுண்டு ஒரு 4, அப்புறம் கையெறி குண்டுகள் ஒரு 2, அப்புறம் பணம் வந்து ஒரு 8,40,500 ரூபா. ஸோ அவங்க 4 பேர்த்தையும் பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. மேலும் நாங்கள் விசாரணை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவோட மற்றொரு பதிவு, இந்த கானானுடைய செல்ஃப் காட், நான் தான் இயேசு, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான் இல்லையா, நோவான்னு ஒருத்தன், இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி வெளிப்படையாக நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடியே வந்தது, ஆனால் அரசாங்கம் கொஞ்சம் அப்படியே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இல்லைப்பா அரெஸ்ட் பண்ணிட்டோம், மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்ன்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டுலேயே அதிகமான டேக்ஸ் கட்டுற ஒரு நபர் யாருன்னா அது எலான் மஸ்க் தானா. அவர் இன்னைக்கு வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறார். அதாவது 10 பில்லியன் டேக்ஸ் கட்டியிருக்கிறாராம். கிட்டத்தட்ட 10 பில்லியன் டேக்ஸ் நான் ஒரே ஆள் கட்டியிருக்கேன். சரி, இவ்வளோ கட்டியிருக்கேனே, அந்த டேக்ஸ் நபர்கள் கூப்பிட்டு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஒரு பிளாஸ்டிக்கில் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தாங்களாம். ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அரசாங்கத்துக்கு பெரும்பாலான டேக்ஸ் என்னுடைய பணம், ஒரு சின்ன வெகுமதி எதாவது நான் எதிர்பார்க்கல, ஆனால் இவ்வளோ கட்டியும் மற்றவங்க எல்லாமே ஒன்று தானா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டு வைத்திருக்கிறார். நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமாக டேக்ஸ் கொடுக்குறவங்களுக்கான ஒரு சிறப்பு கௌரவம் அது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குன்ற ஒரு குறையும் சொல்லில் இருக்கிறார் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது என்பது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு. நன்றி, வணக்கம்.